ஞாயிற்றுக்கிழமைனாலே அன்னைக்கு மதியம் லஞ்ச் வீட்ல சிக்கன், மட்டன் இல்லன்னா சீ ஃபுட் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு சரி சீ ஃபுட்டே சமைச்சிடலான்னு ஹஸ்பண்ட் கிட்ட கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1/2 கிலோ அளவுக்கு பிரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க அம்மா வீட்ல பிரான் குழம்பு ஒரு ஸ்டைல்ல செய்வாங்க. ஆனா மாமியார் வீட்ல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வேற மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவும் புடிச்சு போச்சு. அதனால எப்போ செஞ்சாலும் இதே மெத்தட்ல தான் பிரான் குழம்பு செய்வேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காவ நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில தாளிப்பு குடுத்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு இடிச்சத சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானு, மிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் போல மசாலாவோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சு வச்சிருந்த புளி, அரைச்சு வச்சிருந்த தேங்காய் மசாலா பேஸ்ட் கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க வச்சுட்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ப்ரான் குழம்பு ரெடி ஆயிடும். மிளகு ஃப்ளேவரோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க.